கேள்வி கேட்பாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் மைக் இருந்துச்சா? நபிகள் நாயகம் காலத்தில் ஃபேன் இருந்துச்சா? நபிகள் நாயகம் காலத்தில் லைட் இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜமாஅத்துல் உலமா ஆலிம்கள் இந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குகிறது? ஜமாஅத்துல் உலமா ஆலிம்களுக்கு பித்அத் என்றால் என்னவென்று அவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் புரியவில்லை என்பதை அவங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வியை நமக்கு என்ன செய்ய தெளிவுபடுத்தி விடுகிறது. பித்அத் என்றால் என்ன? மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை யார் புதிதாக உண்டாக்குகிறார்களோ ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பித்அத் ஒழிப்பு மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2023 பிப்ரவரி 5ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக திருச்சியிலே மாபெரும் பித்அத் ஒழிப்பு மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே பித்அத் என்ற வார்த்தை தொடர்பாக ஆழமான சிந்தனை, ஆழமான தகவல்கள், ஆழமான அறிவு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதை எப்படி நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள் கூட பித்அத் என்றால் என்னவென்று அறியாத ஒரு அறியாமையில் தான் இருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய திருமங்கலம் ஜமாஅத்துல் உலமா சபையின் செயல்பாடுகளை கூட நாம் சான்றாக சொல்லி காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம், மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்று சில காரியங்களை செய்கிறார்கள். ஸலவாத் மஜ்லிஸ் என்ற பெயரிலே அனைவரும், மேடையில் இருப்பவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 1,00,000 தடவையோ 10,000 தடவையோ ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு அதை மறுமையில் வெற்றி பெறலாம், அது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ஸலவாத் மஜ்லிஸ் என்ற பெயரில் சில காரியங்களை உலமாக்களே முன்னின்று செய்கிறார்கள். நான் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது சில முஸ்லிம்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும். அப்படி என்றால் தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லக்கூடாது என்றால் சொல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி ஏற்படும், தாய்மார்களுக்கு ஏற்படலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்றுதான் நாமும் சொல்கிறோம். ஆனால் ஜமாஅத்துல் உலமா சபை மேடையில் எதை அரங்கேற்றினார்களோ அது ஸலவாத் கிடையாது, அது மார்க்கம் கிடையாது. அவ்வாறு செய்தால் அது நம்மை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நாம் சொல்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்அத் தொடர்பாக என்ன சொன்னார்கள், பித்அத் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொண்டால்தான் இது எவ்வளவு பெரிய வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். பித்அத் என்றால் என்ன, அந்த பித்அத்துடைய பேராபத்து என்ன, இவர்கள் செய்வது எப்படி பித்அத்தாக ஆகிறது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த பித்அத் என்ற வார்த்தை நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகமாக அறியப்படாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நம்முடைய மறுமை வாழ்வை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பித்அத் என்றால் என்னவென்பதை ஒவ்வொரு முஸ்லிமும், அருமையான ஜமாஅத்துல் உலமா அறிஞர்களும் இந்த பித்அத் என்றால் என்னவென்பதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பித்அத் தொடர்பாக நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நசாயி போன்ற பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். திருமறை குர்ஆன் தான் பொய்யே இல்லாத ஒரு வேதம். சிறிது கூட கடுகளவு கூட பொய் கலவாத ஒரு செய்தி திருமறை குர்ஆன். வஅஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இரண்டே வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது மதுஹபுகளை பின்பற்றுவதல்ல. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது ஆலிம்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது ஊர் வழமையை பின்பற்றுவதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், அது இஸ்லாத்துடைய அடிப்படை. வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல், இது இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள், வ ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே மிக மிக கெட்டது, இதுக்கு மேல ஒரு கெட்ட காரியம் கிடையாது. நாம் எத்தனையோ பாவங்களை இஸ்லாம் பெரும் பாவம் என்று சொல்கிறது. விபச்சாரம் செய்வது பெரும்பாவம், திருடுவது பெரும்பாவம், லஞ்சம் வாங்குவது பெரும்பாவம், இப்படி கொலை செய்வது பெரும்பாவம், இப்படி மனிதன் செய்யக்கூடிய பல பாவங்களை பெரும்பாவங்கள் என்று சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தீய காரியங்களிலும் மிகவும் மோசமானது பித்ஆ என்று சொன்னார்கள். ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே மிக மிக கெட்டது எதுவென்று சொன்னால் முஹதஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவைதான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை மார்க்கமாக இறை செய்தியாக அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அது அல்லாத விஷயங்களை நாமாக உண்டாக்கி அவற்றை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், அவற்றை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று செய்யக்கூடிய காரியம்தான், என்று புதிதாக உருவாக்கப்பட்டவைதான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலேயே, மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலேயே ரொம்ப மோசமானது. குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்துமே பித்ஆக்கள், நவீனங்கள், புதுமைகள். குல்ல பித்ஆத்தின் லலாலா, எல்லா பித்ஆத்துகளும் வழிகேடுகள். வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும், இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும், அன்பிற்குரிய ஜமாஅத்துல் உலமா பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஒட்டுமொத்த காரியங்களிலும் மிக கெட்டது முஹதஸாத் என்று சொல்கிறார்கள். மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக உண்டாக்குவது, மனிதர்கள் உண்டாக்குவது. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மார்க்கத்தில் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய பாவம். இந்த இணை வைக்கக்கூடிய பாவம் ஏன் உண்டாகிறது? இவை காரியங்களிலேயே மிக கெட்ட, மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக உண்டாக்கப்பட்டவை தான் இணை வைக்கக்கூடிய காரியங்கள். இந்த பித்ஆ என்பதில் இணை வைக்கக்கூடிய காரியங்களும் சேர்ந்து விடும். மக்கா காஃபிர்கள் ஏன் அவர்கள் சிலைகளை வணங்கி வழிபட்டார்கள்? குர்ஆன்ல மக்கா காஃபிர் அல்லாஹ்வை நம்பாதவர்களா? மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ லஹப் போன்ற தீயவர்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்களா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல், நபியே அவர்களிடம், மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் திருமறை குர்ஆன் மக்காவில் வாழ்ந்த காஃபிர்களை எதற்காக காஃபிர்கள் என்று சொன்னது? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தார்கள். அவர்களை ஏன் திருமறை குர்ஆன் காஃபிர் என்று சொன்னது?
அவர்கள் மார்க்கம் என்ற பெயர் அவர்கள் உண்டாக்கிய ஒரு பிதா, அவர்கள் உண்டாக்கிய ஒரு புதுமை. நபிமார்களின் சிலைகளை எல்லாம் வடித்து வைத்துக் கொண்டு, நல்லடியார்களின் சிலைகளை எல்லாம் வடித்து வைத்துக் கொண்டு, இன்றைக்கு எப்படி அறியாத முஸ்லிம்கள் தர்காக்களில் சென்று துவா என்ற வணக்கத்தை இறந்தவர்களிடம் செய்கிறார்களோ, சஜிதா என்ற வணக்கத்தை சமாதிகளுக்கு செய்கிறார்களோ, அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தை சமாதிகளிடம் செய்கிறார்களோ, நேர்ச்சை செய்தல் என்ற வணக்கத்தை தர்காக்களுக்கு செய்கிறார்களோ, அதுபோன்று மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் துவா என்ற அந்த வணக்கத்தை சிலைகளிடம் செய்தார்கள். சிலைகள் என்றால் நல்லடியார்களின் சிலைகள். நேர்ச்சை என்ற வணக்கத்தை சிலைகளுக்கு செய்தார்கள். அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தை சிலைகளுக்கு செய்தார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்கள் சொன்ன காரணம், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒரு புதிய நம்பிக்கை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் உண்டாக்கிய அந்த புதிய நம்பிக்கை என்ன? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா. நாங்கள் இந்த நல்லடியார்களை சிலை வடித்து எதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னால், இவர்களெல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லாத நம்பிக்கையை, அல்லாஹ் சொல்லாத புதிய கொள்கையை மக்கா காஃபிர்கள் அவர்களாக உருவாக்கி கொண்டதினால்தான் அவர்களை திருமறை குர்ஆன் இறை மறுப்பாளர்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்ப நாம கொள்கை சார்ந்த ஒரு நம்பிக்கையை நாம் சொல்வதாக இருந்தாலும், செயல்பாடு சார்ந்த ஒரு நம்பிக்கையை நாம் செய்வதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத கொள்கை நம்பிக்கையை உருவாக்கி கொண்டால் அது கொள்கை ரீதியிலான பிதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சொல்லாத ஒரு புதிய செயலை நாம் செய்து அதற்கு நன்மை கிடைக்கும் என்று நம்பினால் அது செயல்பாடு ரீதியிலான ஒரு பிதாவாக என்ன செய்துவிடும், ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிதாவை நமக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவன் புதிதாக உண்டாக்குகிறானோ, நபிகள் நாயகம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா, நம்முடைய மார்க்கத்தில் உண்டாக்குவது. உலகத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரலாம். கேட்பாங்க, பிதஅத் கூடாது என்று சொன்னால், பிதஅத் என்றால் புதுமை. எதில் புதுமையை உருவாக்குவது? மார்க்கத்தில் புதுமையை உருவாக்குவது. உலகத்தில் பல புதுமைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். மார்க்கம் தடுக்காவிட்டால் அந்த புதுமைகளை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். உலகத்தில் இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய புதுமைகளை நாம் அனுபவிப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கின்றோம். குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்காக இறைவன் வெளிப்படுத்திய உலக அலங்காரங்களை, உலக வசதிகளை எவன்டா தடுக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். ஜமாத்துல் உலமா பெருமக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்க நபிகள் நாயகத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவாங்க. பிறந்தநாள் விழாங்கிற கான்செப்டே குர்ஆன்ல கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு கான்செப்டை நமக்கு சொல்லவில்லை. நீங்கள் நபிகள் நாயகத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? இவர்களாக மீலாது விழா, பிறந்தநாள் விழா என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு செய்வார்கள். எதற்காக செய்யறோம்? அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்கு போய் எல்லாம் செய்றீங்க? நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காண்டி செய்கிறோம்பாங்க. இந்த லைட் எரியுது, லைட்டை நம்ம தட்டி வச்சிருக்கிறோமே, லைட்டை தட்டினா சொர்க்கத்துக்கு போக நாம சொல்கிறோமா? அது உலக வசதிக்காக உள்ளது. சட்டை போட்டால் சொர்க்கத்துக்கு போதான் நம்ம சொல்கிறோமா? இது அலங்காரத்துக்காக உள்ளது. சொர்க்கத்துக்கு போக தான் நன்மை கிடைக்கலாம் என்று ஒன்றை செய்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும். அப்போ அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் மைக் இருந்துச்சா? நபிகள் நாயகம் காலத்தில் ஃபேன் இருந்துச்சா? நபிகள் நாயகம் காலத்தில் லைட் இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜமாத்துல் உலமா ஆலிம்கள் இந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குகிறது? ஜமாத்துல் உலமா ஆலிம்களுக்கு பிதஅத் என்றால் என்னவென்று அவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் புரியவில்லை என்பதை அவங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வியை நமக்கு என்ன செய்ய தெளிவுபடுத்தி விடுகிறது. பிதஅத் என்றால் என்ன?
உலகத்தில் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. அதை எவனும் தடை செய்ய முடியாது. குலூமின் தொய்யிபாத்திமா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள். உடம்புக்கு கேடு விளைவிச்சா மார்க்கம் தடுத்தா கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பயணிப்பதற்காகவும் உங்களுடைய அலங்காரமாகவும் குதிரைகளையும் கழுதைகளையும் கோவேரி கழுதைகளையும் நான் படைத்திருக்கின்றேன். வ யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் படைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்காக நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத பல விஷயங்களை நமக்கு வாகனிப்பதற்காக படைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் புதிதாக மனிதர்கள் கண்டுபிடிக்கிறார்களே, உலக வசதிக்காக நாம் வாழ்வதற்காக, அதை அல்லாஹ் நமக்கு தடுக்கவில்லை. எதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான்? நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், நீ நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீ மறுமையில் நன்மை கிடைக்கும் என்று நம்பி எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், நான் எந்த தூதரை அனுப்பி வைத்து தூதர் எதை சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்கத்திலே இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை யார் புதிதாக உண்டாக்குகிறார்களோ ஃபஹுவரத்துன், அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லாத ஒன்றை நாம் இஸ்லாம் என்ற பெயரில் நாம உருவாக்கி செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலமா பெருமக்கள்கிட்ட போய் கேளுங்க. இப்போ நாம் லுகர் தொழுகிறோம். லுகர் தொழுகை எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து. ஒரு ஆள் சொல்றாரு, நான் லுகர் தொழுகை 5ஆ தொழ போறேங்கிறாரு. லுகர் தொழுகை 5ஆக தொழுதால் அவர் கூட ஒரு அல்ஹம் சூரா ஓதுறாரு, கூட ஒரு ருக்கு செய்கிறாரு, கூட 2 சஜிதா செய்கிறாரு. அதனால லுகர் 5ஆ தொழுங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லலாமா? எல்லாரும் எல்லா முஸ்லிம்களும் சொல்லுவாங்க லுகர் 5ஆ தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு ஆள் கரெக்டாக உது செய்கிறாருங்க. உது செய்து கிப்லாவை முன்னோக்கி நின்று நன்றாக தெரிந்து கொண்டே மறதியாக இல்லாமல் லுகர் 5ஆ தொழுகிறார். எல்லாரும் நம்ம கண்ணை மூடிட்டு ஃபத்வா கொடுப்போம், தீர்ப்பு சொல்லுவோம். என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? லுகர் 5ஆ தொழுதா நரகத்துக்கு போயிடுவான். மறதியா தொழுவ சொல்லல, தெரிந்தே தொழுதால் நரகம் சென்று விடுவான். அப்ப நபிகள் நாயகம் எப்படி செய்தார்களோ அதற்கு மாற்றமாக செய்தால் நரகம் என்று விளங்குகிறதா இல்லையா? இப்போ ஒரு ஆள் செய்றாரு, நமக்கு எல்லாம் தெரியும், மக்ரிப் தொழுகையை சூரியன் மறைஞ்ச பிறகு தொழணும், அப்படித்தானே? இப்போ சூரியன் நல்ல உச்சியில் இருக்குது, சாயந்தரம் 4:30 மணி. ஒரு ஆள் அழகா உது செஞ்சுட்டு வந்து கிப்லாவை முன்னோக்கி நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுகிறார். என்னப்பா தொழுத? மக்ரிப் தொழுதங்கிறார். 3 ரக்காத் தான் தொழுகிறார். இப்போ மக்ரிப் சூரியன் மறைஞ்ச பிறகு தான் தொழணும், முன்னாடி தொழுதா நன்மைங்க அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் நாம் எல்லாம் சொல்லுவோம், மக்ரிப்புக்கென்று அல்லாஹ் ஒரு நேரத்தை சொன்ன பிறகு, நபிகள் நாயகம் ஒரு நேரத்தை சொன்ன பிறகு அதை மாற்றக்கூடிய எவனாவது வேண்டுமென்றே மாற்றினால் அவன் நரகத்தில் போய் சேர்வான். அது பித்ஆ. நபிகள் நாயகம் ஒரு காரியத்தை ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தை ஒருவன் மாற்றி செய்தால் அவன் செய்வது பித்அத், வழிகேடு. குர்பானி, ஹஜ் பெருநாள் குர்பானி இருக்குது. பிறை 10, 11, 12, 13, பிறை 10 ஐயாமு தஷ்ரீக் 3 நாள் குர்பானி கொடுக்கலாம். ஒரு ஆள் பிறை 9ல் அறுக்கிறாங்க வச்சுக்கிடுங்க, இது குர்பானி உனக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எந்த ஒரு ஆலிமாவது மார்க்க தீர்ப்பு கொடுக்க முடியுமா? எல்லா ஆலிம்களும் சொல்லுவாங்க பிறை 9ல் கொடுத்தா அது எப்படி குர்பானி ஆகும்? பிறை 9ல் ஒருவன் தெரிந்து கொண்டே நான் குர்பானி கொடுக்க போறேன், பிறை 9ல் அறுக்கிறான் வச்சுக்கிடுங்க, அது துலுகச்சி பிறை 14ல் அறுக்கிறான் வச்சுக்கிடுங்க, அது குர்பானி கிடையாது. நம்ம எல்லாருமே தீர்ப்பு சொல்லுவோம். ஏன்னா குர்பானி என்பது பிறை 10, 11, 12, 13 தான் செய்ய வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வணக்கத்திற்கென்று ஒரு நேரத்தை நிர்ணயித்து விட்டால் அந்த நேரத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் செஞ்ச விதத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஒரு நேரத்தை நிர்ணயித்து விட்டால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆலிம்கள்ட்ட கேளுங்க, எந்த ஒரு முஸ்லீம்னா போய் கேளுங்க,
ஒரு ஆள் லுகர் டைம் வந்துருச்சு, அழகா ஒலு செய்கிறார், கரெக்டாக லுகர் 4 ரக்காத் தொழுகிறார். ஆனால் கிபிலாவை முன்னோக்காம கிபிலாவுக்கு ஆப்போசிட் திசையில் தொழுகிறார். நம்ம கிபிலா நமக்கு காபா மேற்க தானே இருக்குது இந்தியாவுக்கு, அவர் வடக்கு நோக்கி தொழுகிறார். இவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? வக்து வந்த பிறகு தான் தொழுகிறாரு, உதவு செஞ்சுட்டு தான் தொழுகிறாரு, 4 ரக்காத் தான் தொழுகிறாரு, கிபிலாவை முன்னோக்காம வடக்கு நோக்கி தொழுகிறாரு. எல்லா முஸ்லீமும் சொல்லுவோம், எல்லா ஆலிம் பெருமக்களும் சொல்லுவாங்க, கிபிலாவை முன்னோக்காம வேண்டுமென்றே ஒருவன் தெரிந்து கொண்டே வடக்கு நோக்கி தொழுதால் அவன் செய்வது பிதா. ஏன்பா பிதா? அது ஏன் புதிய வழிமுறை? எப்படி புதிய வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி தொழ சொன்னார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கிபிலாவை முன்னோக்கி தொழ சொல்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை எப்படி செய்தார்களோ அதற்கு மாற்றமாக செய்த வழிகேடு நமக்கு நல்லா தெரியும். சஃபா மர்வாக்கு மத்தியில் சஈ செய்கிறோம். சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுறாங்களா இல்லையா? இது சஈ செய்தல். இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவங்க வீட்டுக்கும் பள்ளியாசல் மத்தியில் ஓடுறாரு. என்னப்பா செஞ்ச? நான் சஈ செஞ்சேங்கிறாரு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நீ செய்த வழிகேடு. ஏன் வழிகேடு? சஈ என்பது ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யக்கூடியவர் அந்த வணக்கத்தில் எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் சஃபா மர்வாக்கு மத்தியில் 7 தடவை ஓடுறது பார்த்தா சஈ. நபிகள் நாயகம் சஈ செய்வதற்கென்று ஒரு இடத்தை நிர்ணயித்த பிறகு நீ எப்படி அந்த இடத்தை மாற்றலாம்? யாருக்கா மாத்திர அதிகாரம் உண்டா? அப்ப நாம தெளிவா விளங்கிடுங்க, நபிகள் நாயகம் எந்த விதத்தில் செய்தார்களோ அதை யாரும் மாற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. நபிகள் நாயகம் எந்த நேரத்துக்கு வணக்கத்தை செய்ய சொன்னார்களோ அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் செய்ய சொன்னார்களோ அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தில் செய்ய சொன்னார்களோ அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதம் 30 நோன்பு நமக்கு சொல்லி தந்தாங்க, கடமையாக்குனாங்க. ரமதான் நோன்புடைய காரணம் என்ன? 30 நோன்புடைய காரணம் என்ன? குர்ஆன் அருளப்பட்ட மாதம், நீங்கள் நோன்பு வையுங்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு அல்லாஹ் சொல்றான். ரமதான் முடிந்து 6 நோன்பு, ஷவ்வால் மாதம் 6 நோன்பு வைக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், 6 நோன்புக்கு ஒரு காரணத்தை நபிகள் நாயகம் சொன்னார்கள். யார் ரமதான் மாதம் முழுமையாக நோன்பு நோற்று ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு வைக்கிறாரோ அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவரை போன்றவர். நபிகள் நாயகம் சொன்னாங்க, நாம செய்யலாம். அரஃபா நோன்பு வைக்கிறோம், துல்ஹஜ் பிறை 9. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரணம் சொன்னார்கள். துல்ஹஜ் பிறை அரஃபா 9 நாம் நோன்பு வைத்தால் நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். நாம முஹர்ரம் பிறை 9, 10 நோன்பு வைக்கிறோம். அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், ஃபிரௌனும் அவருடைய கூட்டம் மூழ்கடிக்கப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்கள். நீங்கள் நோன்பு வையுங்கள் நபிகள் நாயகம் காரணம் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு நோன்புக்கும் நம்ம நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம். தாவூத் நபியுடைய நோன்பு, அந்த நோன்பை நீங்கள் வையுங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். திங்கள் வியாழ நோன்பை பற்றி சொன்னார்கள். ஆனால் மேராஜ் நோன்புன்னு வைக்கிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்காக நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்களா? இதான் கேள்வி. ஜமாத் உலமாட்ட கேட்குற கேள்வி. நோன்பு வச்சா தப்பா அப்படி கேட்பாங்க. நோன்பு வச்சா தப்பு கிடையாது. இதே கேள்வி கேட்கலாம்ல. ஒரு ஆள் சூரிய மறையறதுக்கு முன்னாடி கிபிலா முன்னோக்கி அவர் மகரிப் தொழுகிறாரு. ஏன்டா சூரிய மறையறதுக்கு முன்னாடி தொழுகிற? தொழுதா தப்பா அப்படின்னு கேட்டால் அறிவுபூர்வமான கேள்வியா? ஒரு ஆள் செய்றாரு, அவர் வீட்டுக்கும் பள்ளியாசலும் மத்தியில் தொங்கோட்ட ஓடுறாரு. ஏயா ஓடுறேன்னு கேட்டா சஹீ செஞ்சா தப்பா? சஹீ செய்வதற்கு ஒரு இடம் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறதே. ஒரு ஆள் செய்றாரு, ஹஜ் பண்ணால் குர்பானிங்கிறத துல்ஹஜ் பிறை 9 அறுக்கிறாரு. எப்போ குர்பானி துல்ஹஜ் பிறை 10 தொழுத பிறகு அறுக்கணும்பா, ஏன் அறுத்தா தப்பாங்கிறாரு. அப்ப நீ குர்பானி என்று கொடுத்தால் பிறை 10 தான் கொடுக்க வேண்டும். அப்ப அதே போன்று நோன்புன்னு வைக்கிறீங்களே, நபிகள் நாயகம் மேராஜ் என்ற காரணத்திற்காக நோன்பு வைக்க சொன்னார்களா? அதான் கேள்வி. பராத் நோன்பு என்று வைக்கிறீர்களே, பராத் என்ற காரணத்திற்காக நோன்பு வைக்க சொன்னார்களா? மார்க்கத்தில்
ஒரு ஆள் விரும்புனா நஃபிலா நோன்பு வைக்கலாம், அது எந்த காரணமும் கிடையாது. ஏன்பா நோன்பு வைக்கிற? நான் நஃபிலா வைக்கிறேங்க, அது மார்க்கத்தில் உள்ளது, மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் மேராஜ் என்ற காரணத்தை புகுத்தி, பராத் என்ற காரணத்தை புகுத்தி நோன்பு வைப்பதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்களா? எங்கிருந்து சட்டத்தை எடுத்தீர்கள்? அப்போ ஏன் நம்ம மேராஜுக்காக நோன்பு வச்சா தப்பா? தப்பு. ஏன் பராத்துக்காக நோன்பு வைத்தா தப்பா? தவறு. அறியாமல் செய்தால் அந்த மக்களுடைய சட்டம் வேறு, தெரிந்தே செய்தால் அது குஃபுர். மேராஜுக்கு என்று எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு நல்ல தெரியுது ஒரு ஆலிமுக்கு மேராஜ் நோம்புக்கு குர்ஆன்லயோ சுன்னாவிலையோ எந்த ஆதாரமும் கிடையாது. பராத் நோம்புக்கு எந்த குர்ஆன்லயும் ஆதாரம் கிடையாது, ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. இருந்தாலும் செய்வோம். அப்படி நீ செய்தால் நாம் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவோம். பிதஅத் சாதாரண பாவம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு அவர்கள் மார்க்க சட்டங்களை எடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ ஒரு மார்க்க சட்டத்தை எடுத்தால் எங்கிருந்து எடுக்க வேண்டும்? அல்லாஹ் அருளியதிலிருந்து எடுக்க வேண்டும். அப்ப இந்த பிதா எவ்வளவு பெரிய டேஞ்சர் விளங்கிடுங்க. பிதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன? அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கவில்லையோ, அல்லாஹ் எதை வணக்கமாக ஆக்கவில்லையோ அதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நம்புறோம் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பேர் தான் பிதா. மீலாது விழான்னு எடுத்துக்கிடுங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடலாம் என்று குர்ஆன்ல ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? ஹதீஸ்ல ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? அன்பிற்குரிய ஜமாஅத்துல் உலமா ஆலிம்களிடம் கேட்கிறேன், இவங்க எங்க போவாங்க தெரியுமா? காஃபிர்களின் தலைவனை ஆதாரமாக எடுப்பார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப. அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமா போச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அவனும் நாசமாயிட்டான். அபூ லஹப் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ் அருளிய வசனம். அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமா போச்சுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க சொல்றாங்க, ஆலிம் பெருமக்கள், நபிகள் நாயகத்திற்கு மீலாது விழா கொண்டாடியவர் யார் தெரியுமா? அபூ லஹப். அப்ப நம்முடைய மார்க்கம் அபூ லஹப்பை பின்பற்றக்கூடிய மார்க்கமா? அபூ லஹப்பை அல்லாஹ் நமக்கு தூதராக அனுப்பியிருக்கின்றான். அபூ லஹப் என்ற காஃபிர் நபிகள் நாயகத்திற்கு மீலாது விழா கொண்டாடுவதற்காகத்தான் அவன் விடுதலை செய்தான் என்று எங்கே இருக்கிறது? அது நபிகள் நாயகம் அங்கீகரித்த செய்தியா? அபூ லஹப்பின் செயலை அல்லாஹ் அங்கீகரித்தானா? அல்லாஹ்வின் தூதர் அங்கீகரித்தார்களா? அபூ லஹப் என்னப்பா மீலாது விழா கொண்டாடினா? இல்ல, நபிகள் நாயகம் பிறந்த செய்தியை சுவைபாங்கிற அம்மா கொண்டு வந்து சொன்ன உடனே இப்படி கையை இப்படி காட்டி ஆலிம் பெருமக்கள் பேசினது அப்படிலாம் கிடையாது. எல்லையும் புகாரில் ஒரு செய்தி வருது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சுவைபா என்பவரை விடுதலை செய்தான் என்ற செய்தி புகாரில் இருக்குது. ரசூலா பிறந்ததுக்காண்டி விடுதலை செஞ்சான்னு புகாரில் கிடையாது. இந்த ஆலிம்கள் எவ்வளவு தாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை நிலைநாட்ட யார் மீது வேண்டுமானால் பொய் சொல்ல துணிவார்கள். யார் மேலும் பொய் சொல்ல துணிவாங்க. புகாரில் என்ன செய்தியை சொல்றாரு? அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. புகாரி இமாம் ஒரு தகவலை பதிவு செய்கிறார். சுவைபா என்ற பெண்ணை அபூ லஹப் விடுதலை செய்தான் அப்படிங்கிற தகவல் சொல்றாரு. அந்த சுவைபா நபிகள் நாயகம் பாலூட்டினார்கள். இவ்வளவுதாங்க புகாரில் உள்ள தகவல். அவன் மீலாது விழா கொண்டாடினான், புகாரில் கிடையாது. அப்படியே ஒரு பேச்சுக்கு அவன் மீலாது விழா கொண்டாடினான் காட்ட வேண்டும். அப்படி மீலாது விழாவும் கொண்டாடினாலும் அபூ லஹப் செஞ்சது எப்படி மார்க்கமாகும்? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த உலமா பெருமக்கள் எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள்? அபூ லஹப்பை மார்க்கத்திற்கு ஆதாரமாக ஆக்குவதை பார்க்கிறோம். இரண்டாவது, குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர் மாற்றம். அபூ லஹப்புடைய ரெண்டு கையும் நாசமா போச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். இல்ல இல்ல, அபூ லஹப்புக்கு நரகத்தில் அவன் சுவைபாவை விடுதலை செய்யும் போது நீ விடுதலை இப்படி சொன்னான், அந்த கையில இருந்து மட்டும் அவனுக்கு நீர் போட்டப்படுதான். யாருப்பா சொன்னா? அபூ லஹப். யாரு கனவுலையே அவன் சொன்னான். ஆதாரத்தை பாருங்க. அபூ லஹப் கனவுல வந்து சொன்ன ஆதாரம். அபூ லஹப் யாரு கனவுல வந்தா அதுல எங்களுக்கு தெரியாது. கனவுல வந்தா அவ்வளவுதான். சரி, அவரு விட்டடிச்சாரா? உண்மையிலே கனவு கண்டாரா? அவர் கண்ட கனவு உண்மையா பொய்யா? அல்லாத உண்மையான கனவு என்று அல்லாஹ் சொன்னானா? ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது. எந்த கேள்விக்கும் உலமா பெருமக்களிடம் எந்த பதிலும் கிடையாது. நாங்க மீலாது விழா கொண்டாடுவோம், அதுக்கு ஆதாரம் அபூ லஹப் கையில வந்து பாதாரும் தேனாரும் ஓடிச்சு. குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இருக்குது, பொய்யா இருக்குது.
புகாரி இமாம் அப்படி ஒரு கருத்தை சொல்லவில்லை. புகாரில் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அபூ லஹப் எப்படி கனவில் வர முடியும்? அந்த கனவை கண்டவர் யார் என்பதற்கு எந்த பதிலும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு வசனம், மீலாது விழாக்கு ஒரே ஒரு வசனம். நபிகள் நாயகம் நபியான பிறகு 23 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே. 23 ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது தனக்கு மீலாது விழா என்று ஒரு வருடமாவது கொண்டாடி இருக்கிறார்களா? நீங்க செய்யக்கூடிய விதத்தில் சஹாபாக்கள் கொண்டாடி இருக்கிறார்களா? அப்ப எப்படி இது மார்க்கமா வந்துச்சு? எப்படி நீங்க மார்க்கமா செய்றீங்க? அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, பித்ஆவுல 2 வகை இருக்குங்க. ஒரு வகை என்ன தெரியுமா? கொள்கை ரீதியிலான பித்ஆ. கொள்கை ரீதியிலான பித்ஆனா என்ன? குர்ஆன்ல இல்லாத பல நம்பிக்கைகளை, பல கொள்கைகளை இவர்களாகவே உண்டாக்கி கொள்வார்கள். நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இல்லை என்று குர்ஆன் சொல்லுது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார் சொல்லுங்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மறைவான ஞானம்னா என்னங்க? ஒரு மனுஷன் ஒன்று தெரியணும்னா 6 அறிவு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதன் மூலமா தெரிய முடியும். பார்த்து ஒன்று தெரியலாம், கேட்டு தெரியலாம், சிந்திச்சு தெரியலாம், மோந்து பார்த்து தெரியலாம், ருசி பார்த்து தெரியலாம், தொடு உணர்ச்சி மூலம் தெரியலாம். இதை தாண்டி மனிதன் எதையும் அறிய முடியாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும். நம்ம 6 தாண்டி உள்ள அனைத்துமே நமக்கு மறைவான விஷயங்கள். அவற்றை யார் அறிய முடியும்? அல்லாஹ் தான் அறிய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது மறைவான ஞானம் கிடையாது. மறைவான ஞானம்னா என்ன? நம்ம 6 அறிவாலே எதை கண்டுபிடிக்க முடியாதோ அதை ஒரு மனிதன் சுயமாக கண்டுபிடித்தான் என்பதுதான் மறைவான ஞானம். இந்த மறைவான ஞானம் நபிகள் நாயகத்திற்கோ உலகத்தில் யாருக்கோ கடுகளவு கிடையாது. அப்படி உண்டு என்று நம்பினால் அவன் காஃபிர். மதுஹபோட அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கும் என்று நம்பினால் அவன் காஃபிர். குர்ஆன்ல கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். தெள்ள தெளிவாக சந்தேகம் இல்லாமல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அலமுல் கைப், எனக்கு மறைவான ஞானம் கிடையாது என்று சொல்லுங்கள். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர யாரும் மறைவான பற்றி அறிய முடியாது என்று சொல்லுங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள். புகாரி போன்ற, இப்னு மாஜா போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய சுய 6 அறிவால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்லி கொடுத்துறாது, உண்மை நாங்க நம்புறோம். பத்ரு போல அபூஜஹல் கொல்லப்படுவான் என்பதை முன்கூட்டி அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது மறைவான ஞானம் அல்ல, அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயம். தஜ்ஜால் வருவான் நமக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? நபிகள் நாயகம் சொல்லி தந்துட்டாங்க. நம்ம தான் வரப்போறான் தஜ்ஜால், நமக்கு தெரியும் தஜ்ஜால் வரப்போறான். நபிகள் நாயகம் சொல்லி தந்துட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு யார் சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தான்? நம்முடைய ஆதறிவால் அறிய முடியாத அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தூதருக்கு சொல்லி கொடுத்தான். இறைவன் நபிகள் நாயகத்திற்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் மறைவான ஞானம், இறை தூதருக்குரிய மறைவான ஞானத்திற்கு ஆதாரமாக முடியாது. நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய, நபிமொழி சொல்லக்கூடிய தெளிவான கொள்கை. இந்த கொள்கைகளை பித்ஆ உண்டாக்குனாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? ஜமாத்துல் உலமா சபை இன்றைக்கு அவங்களுடைய கொள்கை என்ன? யார் நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் காஃபிர். யாரு காஃபிர் மறுமையில தெரியும். இந்த உலகத்தில் யாரு சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது? யாருடைய கொள்கை குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டது? யாருடைய கொள்கை பித்ஆவாக உண்டாக்கப்பட்டது என்பது இந்த உலகத்தில் ஆதாரங்களை வைத்து தெரியும். நாளை யார் நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம், எந்த கொள்கை சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய கொள்கை என்பது நாளை தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கொள்கையில் எப்படிலாம் பித்ஆவை உண்டாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அத்துவாவு ஹுவல் இபாதா, நபிகள் நாயகத்துடைய தெளிவான வாசகம். துவா என்பது வணக்கம். துவானா என்னங்க? ஒரு மனுஷன் எப்படி கேட்பானோ அதை தாண்டி மனுஷனால் கேட்க முடியாது. ஒரு மனிதன் எப்படி பார்ப்பானோ அதை தாண்டி மனிதனால் பார்க்க முடியாது. ஒரு மனிதன் எப்படி அறிவானோ அதை தாண்டி மனிதனால் அறிய முடியாது. இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஒரு மனுஷன் பேசுறதா இருந்தா
அவன் எப்படி கேட்பானோ அப்படி பேசினாதான் மனுஷன் கேட்க முடியும். அதை தாண்டி மனிதன் கேட்க முடியாது. ஒரு மனிதனை ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் நாம் மனித சக்திக்கு உட்பட்டு தான் பார்க்க முடியும். அல்லாஹ் அப்படி கிடையாது. அவன் நாம் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பான், நாம் எங்கிருந்தாலும் பார்ப்பான். ஒரே நேரத்தில் எத்தனை கோடி பேர் அழைத்தாலும் கேட்பான். இப்ப ஜமாத் உலமா சபை என்ன செய்வாங்க? அதெல்லாம் கிடையாது. தர்காவில் போய் அவுலியார் துவா கேட்கலாம், தர்காவில் போய் அவுலியார் துவா கேட்கலாம். மௌலூத் என்று உண்டாக்கி வைத்துக் கொண்டு மௌலூது ஃபுல்லா என்னங்கிறீங்க? நபிகள் நாயகம் செய்யக்கூடிய துவா, கஃபீரு அன்னி துனூபி, நபிகள் நாயகமே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள். என்னப்பா நீ வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நபிகள் நாயகமே பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்றிய? இல்லை இல்லை, ஒரு ஆள் உங்களை அடிச்சுட்டா, ஒரு ஆள் என்ன அடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, நீ அவங்க பாவத்தை மன்னிப்பீங்களா இல்லையா? ஆமாம், என்ன ஒரு ஆள் அடிச்சுட்டா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவேன். இது மனித சக்திக்கு உட்பட்டது. நீ இங்க உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்வோட துவா செய்யறப்ப நபிகள் துவா செய்கிறாயே, இது எப்படி நபிகள் நாயகம் தெரிவார்கள்? தெரிவாங்க. துவா ரசூலாட்ட செய்யலாம், துவா ஜிப்ரீல்ட்ட துவா செய்யலாம், சமாதியில போய் துவா செய்யலாம். எப்படிப்பட்ட பிதாக்களை, கொள்கை ரீதியான பிதாக்களை உண்டாக்குறாங்க பாருங்க. இவங்க நபிகள் நாயகத்தை மதிக்கிறாங்களாம். நாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம்? நபிகள் நாயகம் வாழ்நாளில் பொய்யே சொன்னது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நோக்கத்திற்காக பொய்யை அனுமதித்திருக்கிறார்கள். அந்த பொய்யை ஒருத்தன் சொன்னால் அது பொய்யே கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், லைசல் கذாபுல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் பொய்யன் கிடையாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிறாங்க. ஒரு மூமின் என்ன செய்யற, ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்காண்டி ஒரு பொய்யை சொல்லி, எப்பா ஒன்னா ரொம்ப நல்லவன் இவர் நினைக்கிறாருப்பா, ஒன்னு ரொம்ப நல்லவன் அவர் அப்படி நினைக்க மாட்டாங்க. நாம ஒரு பொய்யை சொல்லி ஒரு இணக்கத்தை உண்டாக்குறோம். இந்த பொய்யே கிடையாது. நபியான அனுமதி கொடுத்தாங்க. இணக்கத்துக்காண்டி பொய் சொல்லிக்கலாம். ஒரு மனைவி கணவனை திருப்திப்படுத்துறதுக்காண்டி, ஒரு கணவன் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காண்டி ஒரு பொய்யை சொன்னா அது தப்பு கிடையாது. திருப்திப்படுத்துறதுக்காண்டி, ஏமாத்துறதுக்காண்டி கிடையாது, மோசடி பண்றதுக்காண்டி கிடையாது, திருப்திப்படுத்துறதுக்காண்டி. அதுக்குன்னு கணவர் சோப்புல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு நான் எடுக்கலையேங்கன்னு பொய் சொல்லிடக்கூடாது. கணவரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி ஒரு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனிடமோ ஒரு பொய்யை சொன்னா அது தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் யார் நல்ல நோக்கத்திற்காக ஒரு பொய்யை சொல்றாங்க, அது பொய் இல்லை, அது பொய்யிலே அடங்காதுன்னு சொன்னாங்க. உடனே நம்மளை பார்த்து இவர்கள் நபிகள் நாயகத்தை பொய்யர் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ஏன் நபிகள் நாயகத்தை பொய்யன்னு சொல்ல போறோம்? அல்லாஹ்வின் தூதர் உண்மையாளர் கஅப் இப்னு அஷ்ரஃப்னு ஒரு தீயவன் இருந்தான். அந்த தீயவன் நபிகள் நாயகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான சதிவலைகளை பின்னிக் கொண்டிருந்தான். அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படை வீரர்களை அனுப்புகிறார்கள். அப்ப அந்த சஹாபி கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் சில வார்த்தைகளை, உண்மை இல்லாத சில வார்த்தையை அவனிடம் சொல்ல வேண்டும், அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் கேட்கிறாங்க. நபியான அனுமதி கொடுக்குறாங்க. அந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் என்ற தீயவனிடம் போய் இஸ்லாமிய படை வீரர்கள் போய், முகமது நபி எங்களை சக்காத்து கேட்டு எங்களை சிரமப்படுத்துகிறார் சொல்றாரு. இது உண்மையான தகவல் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இது பொய்யில வராது, இதற்கு தீமை எழுதப்படாது. இதை நாம சொன்னோம்னா ஜமாத் உலமா மூளையை பாருங்க, 1 மணி நேரம் நபிகள் நாயகத்தை பொய்யன்னு சொல்லிட்டா எவனோ ஒரு கூமுட்டை பேசினா அது ஜமாத் சொன்னது ஆயிருமா? நபிகள் நாயகம் சில நேரங்களில் பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அது நன்மைக்காகத்தான், அது பொய்யில் அடங்காது. நபிகள் நாயகம் வாழ்நாளில் பொய் சொன்னது கிடையாது. இது எங்க குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய கொள்கை தான் தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இவங்க நபிகள் நாயகத்தை ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இவங்களுடைய உலமாக்கள் எப்படியெல்லாம் நபியை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தில் கொள்கை ரீதியிலான பிதாக்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மூமியுடைய ரத்தம் கொதிக்குங்க. ஆனால் ஜமாத்துல் உலமா ஆலிம்களுக்கு எந்த விதமான எண்ணமும் ஏற்படாது. இப்படிலாம் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்களே, இன்றைக்கும் அவர்களை நாம் மகான்கள், சொர்க்கவாசிகள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் என்று பாராட்டுகின்றோமே, உரைக்காது. குர்ஆன் ஹதீஸை சிந்திக்காட்ட யாருக்கும் உரைக்காது. எப்படிலாம் நபியை இழிவுபடுத்துறாங்க பாருங்க. அதாவது மன்சூர் ஹல்லாஜ்னு, நான் மரியாதையாக சொல்றேன், இவர் மரியாதையாக குறிப்பிடுவதற்கு தகுதியான நபர் கிடையாது.
ஜமாத்துல் உலமா ஆலிம்கள் இவர்களை மிகப்பெரிய அறிஞர்களாக தூக்கி வைத்து கொண்டாடுவதினால் நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருந்தால் அவர்கள் சிந்திக்க மறுத்து விடுவார் என்பதனால் நான் நல்ல வார்த்தையை பயன்படுத்தி சொல்றேன். மன்சூர் ஹல்லாஜின்னு ஒரு ஆள், அவர் இந்த மன்சூர் ஹல்லாஜ் சாதாரண ஆள் கிடையாது. இந்த உலமா பெருமக்கள் மிகப்பெரிய ஞான கடலாக மிகப்பெரிய வலியுல்லாவாக பாராட்டக்கூடியவர்கள். நம்ம நபிகள் நாயகம் சில இடங்களில் பொய் சொல்ல அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னதுனால நம்ம மேலே கொந்தளிக்கிறாங்களா இல்லையா? இவங்க எப்படி எழுதி வச்சிருக்காங்க? மன்சூர் ஹல்லாஜ் என்பவர் தவாசின் என்ற புத்தகத்தில் 189ஆம் பக்கத்தில் சொல்றாரு, கீலலி இப்லீஸ், அல்லாஹ் இப்லீஸுக்கு சொன்னானா உஸ்ஜுத், நீ சஜிதா செய் என்று இப்லீஸுக்கு சொல்லப்பட்டது. வலி அஹமத உந்துர், முகமது நபிக்கு பார் என்று சொல்லப்பட்டதான். இப்லீஸுக்கு சஜிதா செய்ன்னு சொல்லப்பட்டதான், முகமது நபிக்கு நீ பார் என்று சொல்லப்பட்டதான். இப்லீஸோட ரசூலா ஒப்பிடுறாங்க. அல்லாஹ் காப்பா, அவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஜமாத்துல் உலமா ஆலிம்கள் சிந்திப்பதற்காக சொல்கிறேன். ஹாதாமா சஜத, அந்த இப்லீஸ் அவன் பணிய மறுத்தான், பணியவில்லை. வா அஹமது மா நலர, முகமது நபி பார்க்கவில்லை. இப்லீஸுக்கு அல்லாஹ் சுஜூது பண்ணுன்னு சொன்னானா, முகமது நபி அல்லாஹ் உத்து பாருன்னு சொன்னானா. இப்லீஸ் சுஜூது பண்ணலையா, முகமது நபி அல்லாஹ் உத்து பாருன்னு சொன்னதை பார்க்கலையா. அம்மா இல்தஃபத்த யமீனன் வலா ஷிமாலன், முகமது நபி வலதுபுறமாகவும் இடதுபுறமாக திரும்பவில்லை. குர்ஆன்ல ஒரு வசனம் வருதுங்க, மா சாகல் பஸரு வமா தகா. மேராஜ் பயணத்தில் ஒரு காட்சி அல்லாஹ் காட்டும் போது நபியுடைய பார்வை சருகவில்லை, வரம்பு மீறவில்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் அதை உற்று பார்த்தாங்கன்னு இருக்குது. இப்படி திரும்பலையாம், வலதுபுறமா இடதுபுறமா திரும்பாம ரசூலா பார்த்தாங்களாம். அப்போ அந்த வசனத்தை சொல்ல, மா சாகல் பஸரு வமா தகா, அவர் தன்னுடைய பார்வையை சருகவும் இல்லை, வரம்பு மீறவும் இல்லை இப்படின்னு சொல்லி மன்சூர் ஹல்லாஜ் வந்து நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய எதிரியான நிரந்தர நரகவாதியான இப்லீஸோடு ஒப்பிட்டு சொல்லி காட்டார். அதோட விட்டாரா? தவாசின் அந்த கிதாபில் 190ஆம் பக்கத்தில் சொல்றாரு, மாகான ஃபி அஹ்லி ஸமாயிமு வஹிதுன் மிஸ்லு இப்லீஸ், வானவர்களில் வானத்தில் உள்ளவர்களில் இப்லீஸை போன்று ஒரு தௌஹீத்வாதி கிடையாது. எந்த ஏகத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் சொல்ல வந்தார்களோ இப்லீஸ் தான் உண்மையான தௌஹீத்வாதி. இந்த ஹல்லாஜுடைய இந்த பேச்சை உலமாக்கள் பல சபையில் சொல்லுவாங்க. இப்லீஸ் வந்து ஏகத்துவவாதியா? அவன் அல்லாஹ்வை மறுத்தவன். குர்ஆன்ல ஏராளமான வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்லீஸ் வந்து இப்போ காணமினது காஃபிரின், அவன் காஃபிர்களை ஒருவனாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏராளமான வசனங்கள். மன்சூர் ஹல்லாஜ் சொல்றாரு, இப்லீஸ் மாதிரி ஒரு தௌஹீத்வாதி கிடையாது. அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூ செய்வேன், ஆதமுக்கு பணிய மாட்டேன்னு சொன்னான், அவன் தான் உண்மையான தௌஹீத்வாதி. அப்படி கிடையாதுங்க. அல்லாஹ் ஆதமுக்கு பணி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுறவன் தான் உண்மையான தௌஹீத்வாதி. இப்லீஸ் காஃபிர், அல்லாஹ்வை மறுத்தவன். அபா வஸ்தக்பர், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவன் மறுத்து பெருமை அடித்தான். மன்சூர் ஹல்லாஜ் சொல்றாரு, நபிகள் நாயகம் இப்லீஸ் ஒன்று தான், இப்லீஸ் மாதிரி ஒரு தௌஹீத்வாதி கிடையாது. இது உங்களுக்கு ஜமாத்துல் உலமா பெருமக்களை கேட்குறேன். இப்படி ஒரு கொள்கையை, பிதாவான ஒரு நவீன புதிய கொள்கையை மன்சூர் ஹல்லாஜ் சொல்லியிருக்கிறாரு. இதை படித்து உங்கள் ரத்தம் கொதிக்கலையா? இதை படித்தா உங்களுக்கு கோபம் ஏற்படலையா? அடுத்து அவர் சொல்கிறாருங்க, ஃபுசூசுல் ஹிகம் அப்படிங்கிற ஒரு கிதாப். இதை வந்து அந்த ஃபுசூசுல் ஹிகமுடைய ஆசிரியர் இவங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவர் சொல்றாரு, வகான குர்ரத் ஐனில் ஃபிரௌன் பில் ஈமான் இல்லதி அஅதாஹுல்லாஹு இன்தல் கரக். ஃபிரௌனுடைய கண்குளிர்ச்சி என்ன தெரியுமா? அவன் மூழ்கும் போது அல்லாஹ் அவனுக்கு ஈமானை கொடுத்தான். ஃபகபிலஹு தாஹிரன் முதஹரன், அவன் பரிசுத்தமானவனாக பரிசுத்தமாக்கப்பட்டவனாக உள்ள நிலை. லைஸ ஃபீஹி ஷைவும் மினல் ஹுபுஸ், எந்த ஒரு பாவமும் அவன் மீது இல்லாத நிலையில் தான் ஃபிரௌன் மௌத்தானான் அப்படின்னு செய்றாரு. ஃபுசூசுல் ஹிகம் என்ற நூலில் 200-201ஆம் பக்கத்தில் சொல்கிறார். இப்னு அரபிங்கிறவர் சொல்கிறார், ஃபிரௌன் வந்து காஃபிர், அவனுடைய மரண தருவாய் அவன் கொண்ட ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெளிவான குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. ஃபிரௌன் என்ன செய்கிறாரு? முஸ்லீமா ஆக்குறார். மன்சூர் ஹல்லாஜ் சொல்கிறாரு, தவாசின் 192ஆம் பக்கத்தில், ஃபசாஹிபாய, என்னுடைய 2 நண்பர்கள், வ உஸ்தாதாய, என்னுடைய 2 ஆசிரியர்கள்,
இப்லீஸ் ஓ ஃபிரவுன், இப்லீஸும் ஃபிரவுனும் என்னுடைய 2 நண்பர்கள், என்னுடைய 2 ஆசிரியர்கள். அப்போ இவர் யாரா இருப்பான்னு பார்த்துக்கிடுங்க. எனக்கு மரியாதையாக பேச வரமாட்டேங்குது. அப்போ இவர் யாரா இருப்பான்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு. இப்போ இப்லீஸ் ஹுத்தித பின்னார், இப்லீஸ் நரகத்தை கொண்டு மிரட்டப்பட்டான். ஒமா ரஜான் தாவாஹு, அவன் தன் கொள்கையை விட்டும் திரும்பவில்லை. ஓ ஃபிரவுனு உகுரிக ஃபில் யம், ஃபிரவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். ஒமா ரஜான் தாவாஹு, அவனும் தன் கொள்கையை விட்டும் திரும்பவில்லை. அப்போ ஃபிரவுன் இப்லீஸ் நரகத்துக்கு பயப்படல, ஃபிரவுன் மூழ்கடிக்கப்படும் போது அவன் கொள்கையை மாற்றல. 2 பேர் என்னுடைய நண்பர்கள். ஜமாஅத்துல் உலமா ஆலிம் பெருமக்களுக்கு இந்த மன்சூர் ஹல்லாஜ் ஞான குரு. அப்படி என்றால் மன்சூர் ஹல்லாஜுக்கு இப்லீஸ் சிறந்த நண்பன், மன்சூர் ஹல்லாஜுக்கு இப்லீஸ் ஆசிரியர், ஜமாஅத்துல் உலமாவிற்கு மன்சூர் ஹல்லாஜ் ஆசிரியர், ஞான குரு. அப்படி என்றால் இதெல்லாம் இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளங்களை உறுத்தாதா? அறிவு கடலாம் கஸ்ஸாலி. ஜமாஅத் உலமா பெருமக்கள் நவ்வில் இலாஹ சமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமாம் மின்னாசி கஸ்ஸாலி, வானத்தினுடைய கடவுளே இமாம் கஸ்ஸாலியுடைய உள்ளத்தை நீ எப்படி ஒளிபரச் செய்தாயோ அதுபோன்று எங்களுடைய உள்ளங்களை ஒளிபரச் செய்வாயாக என்று ஜமாஅத் உலமாக்கள் எல்லா மேடைகள்லையும் இந்த துவாவை கேட்பாங்க. கஸ்ஸாலி இமாமுடைய உள்ளத்தை ஒளிபர செஞ்ச மாதிரி இந்த உலமாக்களுடைய உள்ளத்தை ஒளிபர செய்யணுமா? கஸ்ஸாலி இமாம் அவர்கள் தன்னுடைய நூலான மிஷ்காத்துல் அன்வார் அப்படிங்கிற கிதாபில் 18ஆம் பக்கத்தில் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நம்ம லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோமா இல்லைங்களா? லா இலாஹ இல்லல்லான்னு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்படி என்றால் எல்லா வணக்கங்களையும் யாருக்கு தான் செய்யணும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும் வந்துடும். இப்போ இவர் சொல்றாரு, ஃபைதன் லா இலாஹ இல்லல்லா தௌஹீதுல் அவாம், லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது பொதுமக்களுக்குரிய தௌஹீத். அதெல்லாம் நம்மளை மாதிரி ஏழை பால சப்பானி ரொட்டி போடுற ஆள் தயிர் விற்கிற ஆள் இவங்களுக்குரிய தௌஹீத் என்னதான்? லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஓ லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர கடவுள் யாரும் இல்லை, அதை தவிர கடவுள் யாரும் இல்லை என்பது தௌஹீதுல் ஹவாஸ், குறிப்பான பிரத்யோகமானவர்களுடைய தௌஹீத். என்ன சொல்ல வரா தெரியுங்களா? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னோம்னா லி அன்னஹாதா அதம்மு வ அஹஸ்ஸு வ அஷ்மது வ அஹக்கு வ அதக்கு வ அதஹலு பி சாஹிபிஹி ஃபில் ஃபர்தானியத்தில் மஹ்தா வல் வஹதானியத்தில் சிர்ஃபா. இந்த அவனை அதை தவிர கடவுள் யாரும் இல்லை, அவனை தவிர கடவுள் யாரும் இல்லை இப்படி சொல்றது தான் முழுமையானது, பிரத்யோகமானது, அனைத்தையும் பொதிந்து கொள்ளக்கூடியது, மிகவும் தகுதியானது, மிகவும் நுட்பமானது. அதை செய்யக்கூடியவன் தான் உண்மையான தௌஹீத்வாதி, அவன் தான் சரியான கொள்கைவாதி. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதை தவிர கடவுள் யாரும் இல்லைன்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் வணங்கலாம். அப்ப இவங்க தௌஹீத் என்ன தெரியுமா? எல்லாம் கடவுள், எல்லாம் மண் காடு குதிரை. ஒரு ஆள் ஒரு சிலையை கும்புறாங்க வச்சுக்கிடுங்க, எப்பா ஷிர்க்குப்பா, லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னா தான் ஷிர்க்கு. அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாதுல்ல. எங்க தௌஹீத் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லாஹுவ, அதை தவிர யாரும் கடவுள் இல்லை. அப்ப சிலையை ஒரு ஆள் வணங்குனா அதுவும் அல்லாஹ் தான், அதுவும் கடவுள் தான். அப்ப எவ்வளவு பெரிய வழி. இதை ஜமாஅத் உலமா ஒன்று நீங்க சொல்லுங்க, கஸ்ஸாலி இமாம் இப்படி சொல்லலன்னு சொன்னீங்கன்னா நான் புக்கோட எடுத்து காட்டுறேன். மிஷ்காத்துல் அன்வார்ல பக்கம் 18 இருக்கு, நான் உங்களுக்கு புக்கை கொண்டு வந்து காட்டுறேன். அல்லது கஸ்ஸாலி இமாம் புகுத்திய இந்த பிதாவிற்கு ஜமாஅத் உலமா என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தௌஹீத் ஜமாத் இழிவுபடுத்த ரொம்ப மேடையில் கொதிக்கிறீங்களே. ஜமாஅத் உலமா ஆலிம்களை கேட்கிறேன், இந்த பிதாவுக்கு நான் உதாரணத்திற்கு தான் ஒன்று சொல்லி காட்டுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்கள், இப்படி கொள்கை ரீதியிலாக இவர்கள் உண்டாக்கிய பிதா 1-2 அல்ல, சமுதாயத்தை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய பல பிதாக்களை உண்டாக்கி இருக்கிறாங்க. மௌலித் என்ற பெயரிலே சாவுல் மீது மௌலிதில் படிக்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு ஷிர்கியத்தான கொள்கை பாருங்க. சாவுல் மீது மௌலிதில் படிக்கிறாங்க, யா முபுத்திலல் ஆஹாத்தி அப்துல் காதிரி யா சாஹிபன் நாஹூரி குன்லி நாசிரி ஃபிஸ் ஸம்இ வல் அலாயி வ ஹுஸ்னில் பாசிரி வ பிதூலில் உம்ரி லா பி உம்ரின் காசிரி. சாவுல் மீது மௌலித், யா முபுத்திலல் ஆஹாத்தி அப்துல் காதிரி,
ஆபத்துக்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அப்துல் காதிரே, யா சாஹிபன் நாகூரி, நாகூரில் அடங்கி இருக்கக்கூடியவரே, குன்லி நாசிரி, எனக்கு நீங்கள் உதவியாளராக ஆகிவிடுங்கள். எதுல எல்லாம் உதவி செய்யணுமா? ஃபிஸ் சம்இ வல் அஅதாஇ வ ஹுஸ்னில் பாஸிரி, என்னுடைய செவிகள் விஷயத்திலும், என்னுடைய உறுப்புகள் இயங்குவ விஷயத்திலும், நான் ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய கண்கள் விஷயத்திலும் நீங்கள் எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள். ஒபி தூயில் உமுர், எனக்கு நீண்ட ஆயுளை தந்து விடுங்கள். லாபி உமுரின் காசிரி, கம்மியான ஆயுளை தந்துடாதீங்க. செவியை யார் பாதுகாக்கணுமா? அப்துல் காதிர் பாதுகாக்கணுமா? கண்ணை யார் பாதுகாக்கணுமா? அப்துல் காதிர் பாதுகாக்கணுமா? நீண்ட ஆயுளை யார் கொடுக்கணுமா? அப்துல் காதிர் கொடுக்க வேண்டுமா? உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் யார் இயங்க வைக்க வேண்டுமாம்? அப்துல் காதிர் இயங்க வைக்க வேண்டுமாம். அப்படி அப்துல் காதிரை அல்லாஹ்வுடைய அடிமையா பார்க்குறீங்களா, அல்லாஹ்வா பார்க்குறீங்களா? ஜமாத் உலமா ஆலிம்கள் கேட்க, அல்லது இப்படி ஒரு கவிதை மௌலிதில் இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா? இப்படி ஒரு பாட்டு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அல்ல பாருங்க, மக்கா காஃபிர் இருக்கானா இல்லையா? மக்கா காஃபிர், அவன் கூட இப்படி நம்பலங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மக்கா காஃபிர்ட்ட போய் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வான். அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார், உங்களுடைய பார்வைகளையும் செவிப்புலன்களையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் யார், சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வான். மக்கா காஃபிர் நம்புனான். எனக்கு கேட்கிற என்னுடைய செவிப்புலனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ், என்னுடைய பார்வையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ். எனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் ஒமை யுஜீரு வலா யுஜாரு அலைஹ், பாதுகாப்பு அளிப்பவன் யார்? எவனுடைய பாதுகாப்புக்கு எதிராக யாரும் பாதுகாப்பு வழங்க முடியாது என்று கேட்டால் அவன் மக்காவில் வாழ்ந்த காஃபிர் அல்லாஹ் என்று சொன்னான். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அப்துல் காதிர் கேட்க வைப்பார், அப்துல் காதிர் பார்க்க வைப்பார், அப்துல் காதிர் நீண்ட ஆயுளை கொடுப்பார். ஆயுளை கொடுப்பவன் யார்? இந்த அடிப்படையான சாதாரண தௌஹீது கொள்கை உங்களுக்கு தெரியாதா? ஆயுளை கொடுப்பவன் யார்? முஹ்யி யார்? உயிரை கொடுப்பவன் யார்? உயிரை கைப்பற்றுவன் யார்? ஒருவனுக்கு வாழ்நாள் வழங்கப்படுவது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருப்பது அல்லவா? எனக்கு நீண்ட ஆயுளை தாருங்கள் என்று அந்த மௌலிதிலே அப்துல் காதிரிடம் கேட்கிறீர்களே, கேட்டால் அதற்கு 1000 வியாக்கியானங்கள், தப்பை கட்டுகளை, கட்டுக்கதைகளை விளக்கமாக சொல்கிறீர்களே. இதுதான் கொள்கை ரீதியிலான பிதாங்க. அடுத்து பாருங்க, வணக்க வழிபாடு ரீதியா பிதா. வணக்க வழிபாடு என்ன? மார்க்கத்தில் சில விஷயங்கள் இருக்குங்க, இருக்கிறத இவங்க என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் செய்யாத விதத்தில் செய்வாங்க. இப்போ தொழுத பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்ல சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்ல சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்ல சொன்னாங்க. இது ஹதீஸில் இருக்குது. நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபாக்கள் அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, தொழுது முடித்தவொன்னே இமாம் உட்காந்துக்கிட்டு சுபஹானல்லாஹ் அப்படிம்பார். உடனே சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹான் எல்லாரும் எண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு இமாம் சொல்லுவார். உடனே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்பாங்க. அல்லாஹு அக்பர் அப்படின்னா எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்பாங்க. உடனே இமாம் சொல்லுவார், ஃபஅலம் அன்னஹு அஃலலு ஸிக்ர் அப்படின்னா எல்லாம் கோரஸா லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரி, இப்போ கேளுங்க, சுப்ஹானல்லாஹ் சொன்னா தப்பா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா தப்பா, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா தப்பா? தப்பு கிடையாது. இந்த விதத்தில் நபிகள் நாயகம் செய்தார்களா? அதான் கேள்வி. நீங்க செய்றீங்களே, ஒரு ஆள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல மற்றவங்க எல்லாம் கூட்டா செய்றீங்களே, இப்ப நபிகள் நாயகம் சொன்னார்களா? ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, இந்த விதத்துக்கு ஆதாரம் காட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நமக்கு ஸலவாத் ஓத சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்னு சொன்னாங்க. என் மீது யார் ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 அருள் புரிகிறான்னு சொன்னாங்க. பாங்கு சொன்ன பிறகு நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதி பாங்கு துவாவை ஓதினால் நாளை மறுமையில் நபிகள் நாயகத்துடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஸலவாத் நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்க, ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, நீ
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று எங்கள் நபிக்கும் எங்கள் நபியின் குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்படி பரக்கத் மறைமுக அருள் அபிவிருத்தி செய்தாயோ அதுபோன்று எங்கள் நபிக்கும் எங்கள் நபியுடைய குடும்பத்திற்கும் பரக்கத் செய்வாயாக. நபிகள் நாயகத்துக்கு நாம் செய்யக்கூடிய துவா ஸலவாத். நபிகள் நாயகம் நம்ம நபிகள் நாயகம் சஹாபாக்கள் யாரும் கூட்டா செய்யலைங்க. அவங்கவுங்க ஸலவாத் அல்லாஹ் கிட்ட நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்ட்ட ஸலவாத் ஓதி துவா செஞ்சாங்க. வெள்ளிக்கிழமை அவங்கவுங்க செஞ்சாங்க. நீங்கள் மேடையில் எல்லாம் நின்றுக்கிட்டு நாம் எல்லாரும் 4 லட்சம் ஸலவாத் சொல்லுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு விதம் எங்கே இருந்து கண்டுபிடிச்சிங்க? அதான் கேள்வி. இந்த விதம் எந்த ஹதீஸ்ல இருக்குது? எல்லாரும் மேடையில் ஆலிம்கள் நிற்கணும், மக்கள் நிற்கணும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி, இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? அதான் கேள்வி. நீங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து தொழுகையை கூட்டாக சேர்ந்து வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசல் இமாம் ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை. தொழுகைக்கு கூட்டு முறை இருக்குல்ல, அது மாதிரி ஸலவாத்து காட்டுங்க. ஸலவாத்து என்ன செய்யணும்? எல்லாரும் கூட்டாக உட்கார்ந்து செய்யணும் அப்படின்னு காட்டுங்க. நீங்கள் ஓதுற வாசகத்தை நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு காட்டுங்க. நீங்கள் நன்மை தான் செய்றீங்க. அப்போ நீங்கள் வேணால் சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க அடிப்படை ஜமாத்தை ஆக்கவில்லையோ அது ஜமாத்து உண்டுன்னு காட்டுங்க. தொழுகைக்கு ஜமாத்து மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது, ஜனாசா தொழுகைக்கு ஜமாத்து ஆதாரம் இருக்குது, ஸலவாத் ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்குதா? அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பித்ஆ என்பது நாளை நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமை நாளில் சில நபி தோழர்கள், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த சிலர், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஆரிஃபுஹும் வஹும் யஅரிஃபூனி, நான் அவர்களை அறிகிறேன், அவர்களும் என்னை அறிவார்கள். ஹவுதுல் கௌசருங்க தடாகம், நீர் குடிக்க வருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்ய தடுக்கப்படுவார்கள். அப்போ நபிகள் நாயகம் அஸ்ஹாபின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே சொல்லப்படும், முஹம்மதே, நீங்கள் லா ததிரி மா அஹ்தஸு பஅதக், நீங்கள் மரணித்த பிறகு இவர் மார்க்கம் என்ற எதை புதிதாக உண்டாக்கினார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, சுஹக்கன் சுஹக்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு நாசம்தான் சொல்லுவார்கள். இந்த பித்ஆ என்பதை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நான் சொன்ன வாதங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் சொன்னோம், நபி மொழிகளைத்தான் சொன்னோம், குர்ஆன் சுன்னாக்கு எதிராக உள்ள ஆதாரங்களை எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுத்து வைத்தார் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் சொன்னோம். எதையும் நாங்கள் இட்டுக்கட்டி சொல்லவில்லை, பொய்யாக சொல்லவில்லை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பித்ஆ என்பது நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். யாருக்கும் யார் மீதும் எங்களுக்கு கோபம் இல்லை, நீங்களும் நாங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறோம். எனவே இந்த பித்ஆவை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பித்ஆ ஒழிப்பதற்காகத்தான் மாநாட்டை முன்வைத்து பல்வேறு பிரச்சார கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த பித்ஆ என்பதை விளங்கி அந்த தீய காரியத்தை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்காள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.